உள்ளம் கொண்ட யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு கடைஞ்சி ரசம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. நான் தான் பண்ணுறேன். அப்படின்னால ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்களால் எப்படி பண்ணுறேன்னு தெரியல. நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும். பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன், குக்கரில் வேக வச்சுருக்கேன். இது கூட தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது புளி கரைசல், புளியை ஊற வச்சு அதோட ரசத்தை ஃபில்ட்ரு பண்ணி ரசத்தை மட்டும் எடுத்துருக்கேன். டைரெக்டாக நீங்கள் கரைச்சிங்கன்னா அது இருக்கிற அந்த நார்லாம் இதாகும். புளி கரைசல் நாம் கொதிக்க வச்சுக்கலாம் முதல்ல. அது கூட ரசப்பொடி பாருங்க, ரசத்துக்காக தனியாக இந்த பொடி பண்ணியிருக்கேன். இந்த பொடிகள் தான் ரசத்தோட டேஸ்ட் எப்படிங்கிறது இதில் தான் இருக்குது. இது பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி பண்ணலாங்கிறது. ஒரு 2 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். இது வந்துட்டு இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா புளியோட அந்த பச்சை வாசனை போகணும், போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். பாருங்க, இப்போ புளி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் போட்டேன், வெந்துட்டது. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். பாருங்கள், சால்ட் அந்த ரசப்பொடி போட்டோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இல்லையா ரசப்பொடி, அதுக்கு இந்த அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, அதனால் நல்லா வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பண்ணுறது கரெக்டாக என்னங்கிறது வியூ பண்ணுறவங்க, பார்க்குறவங்க நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும், நான் பண்ணுற மெத்தடு கரெக்டாக என்னங்கிறது. இப்போது இது வந்துட்டு பெருங்காயத்தூள் சும்மா ஜஸ்ட் ஒரு சிட்டிக்க போதும். பாருங்க, இவ்வளோ எடுத்துருக்கேன், இது போதும். வாசனைக்காக, இது வாசனையோட தூக்கலாக இருக்கும். இது பெருங்காய பவுட்ரு ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு பிடிக்கும். ரொம்ப குவிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே பருப்பெல்லாம் வெந்ததும் நம்ம போட்டுருக்கோம். ஆனால் ஓரளவு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், இப்போ ரசம் ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நெய் விட்டு கடுகு தழிச்சிக்கலாம். நெய்யில் கடுகு தழிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் நெய் விட்டு இந்த கரண்டியிலேயே கடுகை தாளிச்சிக்கிறேன். இந்த கடுகு வெடி சத்தம், அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும்.
பாருங்கள், இந்த கடுகு தாளிச்சிருக்கேன். இது ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது ரசம் நல்லா கொதி வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம புளியையும் கொதிக்க வச்சுருக்கோம், பருப்பையும் வேக வச்சு தான் போட்டிருக்கோம். ரொம்ப கொதி விட வேண்டாம். இப்போ நம்ம இதை பாருங்க, இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நான் பண்ண மெத்தடு கரெக்டாக என்னங்கிறது யூடியூப் அன்பு நெஞ்சங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்தராக அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். என்ன என்கரேஜ் பண்ணுங்கள், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.